ஆதித்யாயச சோமாய மங்களாய புதாட்ச குருச்சுக்கர சனி அம்ச ராகுவே கேதுவே நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி, பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் திருமண பொருத்த நிபுணர். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ரெகுலர் பதிவுகள் உடனடியாக உங்கள் கவனத்திற்கு வரும். நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய கோச்சார பதிவுகள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதன் வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மகர ராசி மற்றும் மகர லக்னத்திற்கு முதல் தர யோகாதிபதியான சுக்கிர பகவான் ராசிக்கு 3ஆம் பாவகத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம். இந்த கோச்சார காலத்தில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாத காலங்கள் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, எதிர்வரக்கூடிய இந்த ஒரு மாத நாட்கள் என்ன வகையாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். மகர ராசி மற்றும் மகர லக்னம் காலபுருஷனுக்கு 10வது வீடு. அதே போல சனி பகவான் மூலத்திரிகோணம் பலம் பெறக்கூடிய வீடு. இந்த ராசியை பொறுத்தவரையும் நம்ம நிறைய சொல்லிட்டே போலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தொழில் வேலையில இவங்களோட திறமையான நபர்கள் யாருமே இருக்கா, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், எப்பொழுதுமே வேலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது உழைப்பு நம்பிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப 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 தெளிவா இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே அலசி ஆராய்ஞ்சு யோசிச்சு முடிவெடுப்பாங்க. சலனங்கள் அப்படிங்கிற இந்த ராசியை பொறுத்தவரை இருந்துட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். நிறைய பேருக்கு ஹெல்பிங் டெண்டன்சின்னு சொல்லக்கூடிய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட உதவிகள் அதிகமா செய்வாங்களான்னு கேட்டீங்கன்னா, மகரத்தை பொறுத்தவரை காசு பாக்கெட்ல இருந்துச்சுன்னா கண்மூடித்தனமா செலவு பண்ணக்கூடிய நபர்கள். நாளைக்கு என்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. கண்ணை மூடி செலவு பண்ணக்கூடிய அமைப்பு மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா கும்பம் அந்த அளவுக்கு செலவு பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா பண்ணவே மாட்டாங்க. ஒரு விஷயத்தையும் கணக்கு பார்ப்பாங்க. ஆனா மகரம் வந்து அந்த அளவுக்கு யதார்த்த மனப்பான்மை மகரத்துக்கிட்ட அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. அதே போல காலபுருஷனுக்கு 10வது இடம் கர்மஸ்தானம் இருக்கிறதுனால பிற்காலத்துல நம்ம இப்படிதான் வர போறோம், எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பணம் சம்பாரிச்சு ஓடி என்ன பண்ண போறோம் அப்படிங்கறதுல யதார்த்தமா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். நம்ம என்ன சம்பாரிச்சாலும் என்ன வருமானம் வந்தாலும் மத்தவங்களுக்கு சீக்கிரம் சொல்லி கொடுத்துருவாங்க. நம்மள மாதிரியே மத்தவங்களும் உயரணும் அப்படிங்கிற மனப்பான்மை மகரத்துக்கிட்ட ரொம்ப 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 அதிகமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மகரத்தை பொறுத்தவரையும் வாக்கு ஸ்தானத்திலேயே உங்களுடைய 2ஆம் அதிபதி சனி பகவான் இருக்காரு. முதல்ல உங்களுடைய குரு பகவான் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லவே இல்லை. ஒரு ஹெல்ப் பண்ண முடியாத சுச்சுவேஷன். இந்த குரு பகவான் யாருக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு தான் ஹெல்ப் பண்ணிருப்பாங்களே தவிர முழுக்க முழுக்க உங்களுக்கு அந்த பயன் பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பட்டிருக்காது. இந்த 1.5 வருட காலமாகவே எதுவுமே வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு போகவே இல்லைங்க. எப்படி இருந்தானோ அதே மாதிரி பிரச்சனையில தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. 2வது வந்து பாத்தீங்கன்னா தொழில்ல வேலையில கடுமையான மன உளைச்சல்கள் அதிகமா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. வெளியே வாங்கி வாங்கி போட்டு தொழில்ல ஓட்ட முடியாத சுச்சுவேஷன்லாம் ஏற்பட்டிருக்குமா. என் கண்ணு முன்னாடி வளர்ந்தாங்க, எனக்கு தொழில் சுத்தமே உங்களுக்கு தெரியவே தெரியாது, ஆனா அவங்க எல்லாமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க நல்ல நேரமோ என்னமோ நல்ல வளர்ச்சியை நோக்கி போறாங்க. ஆனா நான் அதே மாதிரி பண்றேன், ஆனா எனக்கு வளர்ச்சியை கொடுக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய சமயம் நடக்கும்போது எனக்கே வெறுப்பா இருக்குது. சில சமயம் நான் கோயிலுக்கு போய் வழிபாடு படுறதே விட்டுட்டேன். பொதுவா நமக்கு 7.5 சனி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிக மன அழுத்தங்கள் ஏற்படும். அப்ப சிறப்பா ஒரு வேலையை நம்ம செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செய்யவே முடியாது. அதே போல குடும்பத்துல ஒற்றுமைங்கிறது துளியும் இல்லைங்க. குடும்பம் ஒரு பக்கம், வேலை ஒரு பக்கம், அதே போல வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சுத்தி வாங்கக்கூடிய, அதாவது நான் இருக்கும்போது என்னை சுத்தி வந்து எல்லாரும் நல்லா இருந்தாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் மதிக்கும்படி வீடு வாகனம், அதே போல என்னுடைய குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கும்போது சின்ன சறுக்கல் வந்துச்சு, தொழில்ல ஒரு சின்ன சறுக்கல் வந்துச்சு. அந்த தொழில்னால கொஞ்சம் பிரச்சனைகள் ஆச்சு. அதை சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே தெரிய வந்துச்சு. தெரிய வந்தனால ஏறக்குறைய என்னுடைய சொத்துக்கள் அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா அதுல செலவழிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துச்சு. அதனால சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே என்னை மதிக்கா தன்மை ரொம்ப அதிகமாயிருச்சுங்க. என்ன பண்ணாலும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா விசேஷத்துக்குமே என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க. என்னை வந்து தனிமைப்படுத்துறாங்க, ஒதுக்குறாங்க. எனக்கு நல்லா தெரியுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அதனால நிறைய மன உளைச்சல்களை சந்திச்சிருக்கீங்களா மகர ராசி? சொல்ல முடியாத அளவுக்கு. இப்ப எப்படி கும்பத்துக்கு மன அழுத்தம் இருக்கு, அதே அளவுக்கு மகரத்துல மன அழுத்தம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. 2வது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா மதிப்பு மரியாதைங்கிறது துளியுமே இல்லை. என்ன சொன்னாலுமே மத்தவங்க அகைன்ஸ்டா பேசுறது. இத்தனை நாளா நான் சம்பாரிச்சு போட்டு நீங்க சம்பாரிச்சு போட்டு வாழ்ந்தவங்க எல்லாருமே
எல்லாருமே இன்னைக்கு வந்து 2 காசு சம்பாதிச்சு உங்களை வந்து மரியாதை இல்லாம தகுதி குறைவா பேசுறது, ஆரம்ப காலத்துல இருந்து நான் தான் எங்களுடைய அப்பா அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து என்னைக்கோ ஒரு நாள் என்னுடைய பணம் கொடுக்கக்கூடிய என்னுடைய அக்காவா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், கொஞ்சம் கொடுத்துட்டு போன பணத்தை எங்க அப்பா எங்க அம்மா அவங்கள பெருமையா பேசுறாங்க. இந்த மாதிரி மன உளைச்சல்கள், குடும்பத்திலயும் மன உளைச்சல்கள், தொழிலையும் மன உளைச்சல்கள் நிறைய சந்திச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திச்சிருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு முதல் தர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கப்படும். முயற்சி ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானத்துக்கு ஏறுறது ஒரு நல்ல ஒரு பலமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பலம். சுக்கிர பகவான் அங்க போயிட்டாருன்னா உங்க இந்த இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆவாங்க. அப்ப 5ஆம் அதிபதி 5க்கே வர்றாரு. அப்ப முதல் தர யோகம் வந்து மகர ராசியை பொறுத்தவரை வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போறேன், அதுக்குண்டான படிக்கெல்லாம் இந்த கோச்சார காலங்கள் எனக்கு அமையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக. முதல் நான் என்ன நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகளுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன், கடுமையா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய பிறந்த கால ஜாதகத்திலயும் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த அமைப்பு இருக்கு. இருந்தாலுமே என்னால வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்சென்ட்ரேஷனே பண்ணவே முடியல. ஏன்னா உங்களுக்கு 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல ராகு இருக்காரு. நிச்சயமா தடையை ஏற்படுத்துவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா படிப்பு சம்பந்தப்பட்ட தடையை ஏற்படுத்துவாரு. கான்சென்ட்ரேஷன் ரொம்ப மிஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகும். இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள்ல நான் இருக்கேன். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்கேன். 5 மார்க் 4 மார்க் வித்தியாசத்துல பக்கம் வரை போய் தோக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல வந்துருச்சு. இனி வரக்கூடிய நாட்கள் எனக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்குமா? ஏற்கனவே நான் அரசாங்கத்துல இருக்கேன். அடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு உண்டான பரீட்சை எழுதிட்டு இருக்கேன். இந்த நேரம் நான் முயற்சி பண்ணா ஒரு நல்ல ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குமா? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுக்கு நிச்சயமா உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா குடும்ப ஒற்றுமை. முற்றிலுமே குடும்ப ஒற்றுமையே இல்லாம இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பேசி முடிவெடுத்து எங்களுடைய பிரச்சனைகள் யாருக்குமே வெளியே போகாம காப்பாத்திட்டு இருந்தோம். இன்னைக்கெல்லாம் எங்களுடைய குடும்ப பிரச்சனை 4 பேர் பேசும்படி, அதே போல ஒவ்வொரு வீட்லயும் இதுதான் காலையில பேசிட்டு இருக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க எங்களோட சிச்சுவேஷன். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே குடும்ப ஒற்றுமை பிறக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குடும்ப ஒற்றுமை பிறக்கும். இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா ஏனோ தானோ ஒரு முயற்சியும் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த முயற்சி ஸ்தானம் பலவீனமானதுனால, ஏன்னா புதன் பகவானும் உங்களுக்கு ராகும் அங்கேதான் நீசம் அடைஞ்சிருக்காரு. அப்போ புத்தி சுத்தமா பயன்பெறவில்லை. 10 பேருக்கு நான் அட்வைஸ் சொல்லி கொடுத்து அவங்க எல்லாருமே நிறைய தடவை அட்வைஸ் சொன்னதுக்காகவே வந்து எனக்கு கிஃப்ட் அல்லது பணம் ஏதாவது கொடுத்துட்டு போயிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஃபோன் பண்ணி இது பண்ணலாமா அது பண்ணலாமா மற்றவங்களோட அட்வைஸை கேட்குற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் வந்துருச்சு. இனிமேல் என்னுடைய புத்தி எனக்கு பயன்படுமா? எனக்கு இத்தனை நாளா வந்து அடுத்தவங்களுக்காகவே உதவி செஞ்சு ஏனியா இருந்து இருந்து சலிச்சு போச்சு. அவங்க எல்லாமே நல்ல உயரமான இடத்துக்கு போய் என்னைய வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனா கூட பரவாயில்ல, துளியுமே கண்டுக்கிறது இல்லை. நான் வந்து அப்போ ஏதாவது பணத்தை திருப்பி கேட்டுருவானோ ஏதோ பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி பயம்தான் படுறாங்களே தவிர எனக்குன்னு ஒரு அனுசரணையே கிடையவே கிடையாது அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் தைரியம் தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். கர்மாவை ஆல்ரெடி நீங்க சனி பகவானால இந்த 7.5 சனி காலத்திலேயே கழிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கழிச்சிட்டீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள். ஏன்னா 5ஆம் இடம் பலம் பெறும்போது உங்களுடைய மனசு பலம் பெறும். மனசு பலம் பெறும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமா செஞ்சுதான் பாத்திரலாம் அப்படிங்கிற முடிவு ஏற்படுங்க. அப்போ முதல்ல திடீர் அதிர்ஷ்டத்தை எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாம். அதே போல குடும்ப ஒற்றுமைங்கிறது துளியுமே இல்லை. என்னுடைய குடும்பத்தை பத்தி 4 பேர் ரொம்ப தகுதி குறைவா பேசுறாங்க. பைசா பிரயோஜனம் இல்லாதவங்க எல்லாருமே எங்களோட வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா என்னை அட்வைஸ் பண்றாங்க. நான் ஏன் இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கே தெரியல. என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த இவ்வளவு இறக்க காலங்கள் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க கடினமான மனசுல வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே மனசு பாதிப்படைஞ்சிருக்கு. திருப்பி அதவே யோசிச்சு எந்த ஒரு விஷயமே பண்ணாம இருக்கீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே இது எல்லாத்தையுமே விட்டுட்டு அடுத்தது சம்பாத்தியத்தை என்ன, நம்மளுடைய லக்கு என்ன, நம்மளுடைய அதிர்ஷ்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி மனசை திடப்படுத்திட்டு நல்லா ஓடக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஏற்படும். இத்தனை நாள் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் முக்கியமா வந்து நான் நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில வந்து நல்லா சாதிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷனுக்கு உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியா 5ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. அப்ப கண்டிப்பா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிச்சயமா நிறைவேறும். பணம் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறைஞ்சு இந்த பதற்றங்கள் இந்த மன உளைச்சல்கள் எல்லாமே விலகி மனசு நிம்மதியா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன். இத்தனை நாளா
அடுத்தவங்கள பார்த்து ஏங்கிட்டு இருந்த காலங்கள் போய் இனி நமக்கு என்ன, நம்மளுடைய வேலையை பார்க்கலாம், அடுத்தவங்கள பார்க்கக்கூடாது அப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த மனப்பான்மை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து தூண்டி விட்டு சாதிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இனி வரக்கூடிய நாட்கள் வேகமாகவும் விவேகமாகவும் புத்திசாலித்தனமாக செயல்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா செயல்படும். அதே போல குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மன உளைச்சல்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஏதோ ஒரு சிச்சுவேஷன் தான் குழந்தைய நினைச்சு டெய்லி வருத்தப்படக்கூடிய மாதிரி இருக்குது. இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியும், உதாரணத்துக்கு நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தை இப்ப வந்து பாத்தீங்கன்னா படிக்கவே மாட்டேங்குது, எது திருத்துது குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பேசுது, இருந்தாலும் நமக்கு அப்புறம் இந்த குழந்தைய யார் பார்த்துக்குவாங்க, குழந்தை சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் எல்லாமே ஓடிட்டே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓடிட்டே இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் அதெல்லாமே விலகி குரு பகவான் உங்களோட 5ஆம் இடத்துக்கு வரப்போற முதல் தர யோகமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முதல் தர யோகம். அப்ப நிச்சயமா மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சரி, குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயத்துக்குமே இனி வரக்கூடிய அனைத்து நாட்களுமே ஒரு நல்ல ஒரு யோகமான நாளாக கண்டிப்பா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். ஆக மொத்தம் இந்த சுக்கிர பகவானுடைய உச்ச பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு முதல் தர யோகத்துக்கு வாழ்க்கையில ஒரு வெற்றி படிக்கெல்லாம் ஒரு விஷயம் அமைவதற்கு ஏற்படுத்தி கொடுக்குமோ தவிர ஒருபோதும் உங்களை வீழ்த்தி பின்னாடி கொண்டு போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொண்டு போகாது. இப்ப நீங்க கேட்டு வந்துட்டு இருந்த அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் தான். 40% மட்டுமே பொருந்தும். தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுக்தி நடப்பு அந்தரம் கணிக்கும் போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறதுல ஒரு பொது மாற்றம் இல்லைங்க. தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டா கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.